Taste the Daily. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 16% கூலி உயர்வு ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்படாததை கண்டித்து விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 16% கூலி உயர்வு ஒப்பந்தமானது 2024ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிலையில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இதுவரை ஒப்பந்தத்தை பின்பற்றவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பலமுறை விடிய அரசிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததை கண்டித்து விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு 16% கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனா தற்போது வரைக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் அந்த 16% கொடுக்காம வெறும் 10% கூலி உயர்வு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்வாதாரத்தை இதுக்கு மேலேயும் தொழிலாளர்களையும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சீர்படுத்தலைன்னா அடுத்த வாரம் முதல் தொடர் வேலை நிறுத்தம் மற்றும் முற்றுகை போராட்டம் நடத்த தயாரா இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சுக்கிறேன். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் சாலை வசதி செய்து தரக்கோரி பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 19வது வார்டிற்குட்பட்ட சந்தன மாரியம்மன் கோவில் தெரு, பாண்டியாபுரம் தெருக்களில் அமைக்கப்பட்டுள்ள பவர் பிளாக் சாலைகளில் கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் பள்ளி மாணவர்கள், முதியவர்கள் கீழே விழுந்து காயமடைந்து வருகின்றனர். சாலையை புதுப்பித்து தரக்கோரி மாநகராட்சியில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையில் புதிய கட்டிடம் கட்டுவதற்காக பள்ளம் தோண்டி எடுக்கப்படும் மண் சட்டவிரோதமாக விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இடைக்கோடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 65 லட்சம் மதிப்பீட்டில் அறுவை சிகிச்சை கட்டிடம் கட்டுவதற்காக தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக பள்ளம் தோண்டி அள்ளப்படும் மண் பதிவெண்ணில்லாத வாகனங்கள் மூலம் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. விடியா திமுக அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் மண் கொள்ளை நடப்பதாக தெரிவிக்கும் மக்கள் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றனர். சிவகங்கையில் மினி பேருந்து விபத்துக்குள்ளானதில் படியில் தொங்கியபடி பயணம் செய்த பள்ளி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ஏனாபுரத்தை சேர்ந்த +1 மாணவர் சந்தோஷ் தனது நண்பர் சூர்யாவுடன் மினி பேருந்தில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்ததாக கூறப்படுகிறது. ஆதம் பள்ளிவாசல் அருகே சென்றபோது முன்னால் சென்ற தனியார் பள்ளி பேருந்தை முந்தி செல்ல முயன்றபோது அதன் பக்கவாட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த சந்தோஷ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சூர்யாவுக்கு இடது காலில் முறிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலைக்கோட்டாளம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவியை காணவில்லை என கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மலைக்கோட்டாளம் கிராமத்தின் திமுக ஊராட்சி மன்ற தலைவியான கவிமொழி என்பவருக்கு பதில் அவரது உறவினர் அன்பு என்பவர் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இவர் அடிப்படை வசதிகள் செய்து தராததுடன் இலவச வீட்டிற்கு மக்களிடமிருந்து தலா 30,000 வரை லஞ்சம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து ஊராட்சி தலைவியை காணவில்லை என பேனர் அடித்து பேருந்துகளை சிறைப்பிடித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பதவிகளை தவறாக பயன்படுத்துவோர் மீது விடியா முதல்வர் நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரத்தில் மூழ்கி இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சியில் உள்ள 18வது வார்டில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குடிநீர், கழிப்பறை, தெருவிளக்கு, சாலை என எந்த ஒரு அடிப்படை வசதியுமே அப்பகுதியில் செய்யப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு வருவதால் திமுக நகராட்சி தலைவரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டணி கட்சியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் நிலையில் திராவிட மாடல் நல்லாட்சி எங்கே என கேள்வி எழுந்துள்ளது. மதுரையில் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வந்த திமுக அமைச்சர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பை மிஞ்சும் வகையில் பினாயில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், மூர்த்தி, PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோர் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். இதற்காக காலை முதலே மருத்துவமனையை சுற்றி தூய்மை பணிகள் நடைபெற்ற நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை, முகக்கவசம் வழங்காமல் அவசரமாக வேலை வாங்கியதும் நோயாளிகள் அமைச்சர்கள் முன்னாடி செல்ல தடை உள்ளிட்ட கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் ஊழியர்கள் 2 பேர் பினாயிலை தெளித்தபடி மருத்துவமனைக்கு வருகை தந்த விடியா திமுக அரசின் அமைச்சர்களுக்கு வரவேற்பு அளித்தனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனையின் பராமரிப்பு இதுதானா என பொதுமக்கள் மா. சுப்பிரமணியனுக்கு கேள்வி எழுப்பியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மல்லிக்கல் கிராமம் வழியாக செல்லும் தார் சாலையை சீரமைக்கும் பணிகள் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட நிலையில் தனிநபர்கள் சிலர் சாலை சீரமைப்பில் தங்களது பட்டா நிலம் வருவதாக கூறி பணியை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதுகுறித்து பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாததால் மல்லிக்கல் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த சாலையை நம்பியே தங்களின் வாழ்வாதாரம் உள்ளதாகவும் விடிய அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். விரைவில் இந்த ரோடை சீரமைச்சு தரலன்னா இன்னும் நாங்க போராட்டத்தை மேலும் வலுப்படுத்துவோம். இது எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டோம். நாங்க எடுத்த உடனே நாங்க இந்த போராட்டத்தை அறிவிக்கல. சட்டத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நாங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கொடுத்தோம். அதுக்கு பின்னாடிதான் எங்களுக்கு வேற வழி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிதான் நாங்க எங்க நின்றுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு யாரையும் நஷ்டப்படுறதில்லை. அதனால முடிந்த வரை எங்களுக்கு விரைவாக ஓரிரு தினங்கள்ல தயவு செஞ்சு பதில் சொல்லி எங்களுக்கு நாளைக்கு கூட எங்களுக்கு ரோடு போடணும்.